ஆண்டவரே ஒரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொடுக்கிற தாசனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை தகப்பனை எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி 3 அலையில சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் நாணயத்தை கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தை வசனம் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாளிலே இப்போதோடு கூட பேசும்படியாய் தேவன் என்னோடு இடைப்பட்ட இந்த 2 வார்த்தைகளை குறித்து கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டார். நான் எதை குறித்து பேசலாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மனதுருகிற தேவன், அவர் நீடிய சாந்தம் உள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனங்களையும் வார்த்தைகளையும் நீ வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 4 சுவிசேஷ புத்தகங்களை நீ வாசிக்கும் போது அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் நாம் மகிமைப்படுவதாக. அவரிடம் ஏற்றத்தாழ்வு இல்லை, பெரியவன் பணக்காரங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மனிதரையும் ஒரே போல பார்க்கிற இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். சோதம் கோபராவை அழிக்கும்படியாக தூதர்கள் கடந்து வந்த சமயத்தில் ஆபிரகாம் நின்று தேவனோடு பேசுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்று சொல்லி கேட்டபோது, 50 நீதிமான் நிமித்தம் நான் பட்டணத்தை அழிக்கவில்லை என்று சொல்லி ஆபிரகாமோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சம்பாஷணை அங்க நடக்கிறது. ஒரு பட்டணத்தை அழிப்பதற்கு கூட தேவன் யோசிக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் மேல் இரக்கம் வைக்கும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சோதம் கோபராவின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறது. ஆனால் அது நிமித்தம் அதை அழிக்கும்படியாக தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறுகிறது. ஆனால் அதை அழிக்க கூடாதபடிக்கு ஆபிரகாம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் அப்படியே படிப்படியே 5 குறைச்சு கொண்டு வரான். கடைசியா ஆண்டவரே, 10 நீதிமான் நிமித்தம் அழிப்பீரோ என்று சொல்லி கேட்டபோது, 10 நீதிமான் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பட்டணத்தை அழிப்பதற்கே தேவன் இப்படி இரக்கமுள்ளவராக யோசிப்பார் என்று சொன்னால், ஒரு மனிதனை அழிப்பதற்கு கர்த்தர் எவ்வளவு அதிகமாக யோசிப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோனாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நினிவே பட்டணத்தை அழிப்பதற்கு யோனாவை கர்த்தர் அனுப்புகிறார், எச்சரிக்கும்படி அனுப்புகிறார். எச்சரிப்பை கேட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாராம்? எச்சரிப்பை கேட்ட ஜனங்கள் தங்களுடைய பாவ வழியிலிருந்து மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது அது அழிக்காதபடி தேவன் அந்த ஜனத்தின் மேலே இரக்கமுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் எவ்வளவு இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் எவ்வளவு இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ளவராக ஊழியம் செய்த நாட்களிலே அந்த 3 வருடம் தேவன் அநேகர் மேல இரக்கமுள்ளவர்களாய் இருந்தார். 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். 1வது, வியாதியஸ்தர்கள் மேல் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. 2வது காரியம்,
குருட பார்வை இல்லாத அந்த மனிதன் மேலே கர்த்தர் இரக்கம் வைத்தார். மூன்றாவது கடைசியாக ஒரு தாயின் மேலே இரக்கம் வைத்தார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் மத்தியில் சொல்லி தேவ செய்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இரக்கம்ங்கிற அந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம் வாஞ்சிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்று அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர் தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியே கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தை மீட்கும்படியாக தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய், எவ்வளவு பொறுமையுள்ளவராய் அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சுவிசேஷ வார்த்தைகள் போக வேண்டும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக அவர் இரக்கம் உள்ளவராய் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வியாதியஸ்தர் மேல் இரக்கம் வைக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12 - 15 வசனங்கள் வாசிக்கும் போது இங்கே ஒரு குஷ்டரோகி, குஷ்டம் பிடித்த ஒரு மனிதனை, அங்கே ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெறுகிறது. இயேசு தம் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். இங்கு குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கும் போது, பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில், இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்தில் இருக்கிறார், பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாக கடந்து வருகிறார். இந்த பட்டணத்தில் குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் இருந்தான். பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷன் பட்டணத்தை விட்டு புறம்பே பாளையத்தில் இருக்க வேண்டும். குஷ்டரோகிக்கு ஒரு ஸ்தலம் உண்டாக்க வேண்டும், அங்கேதான் குஷ்டரோகம் பிடித்தவர்கள் இருக்க வேண்டும், பட்டணத்துக்குள் இருக்கக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஒரு தீர்மானம், ஒரு நியாயம். அதுதான் இந்த நாட்களிலும் இருந்தது. அவன் பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறான், இயேசு கிறிஸ்து பட்டணத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த மனுஷன் கேள்விப்பட்டு கடந்து வருகிறான். குஷ்டரோகம் இருந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்கொப்பர விழுகிறான். அவன் பட்டணத்திலிருந்து கடந்து வருகிறான், வெளியே இருக்க வேண்டும், பட்டணத்திற்குள் வரக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் சட்டத்தை மீறி கடந்து வருகிறான். பாருங்க, ஒரு பட்டணத்துக்குள்ள குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்தால் அவன் அந்த கட்டளையின் பிரகாரமாக அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். நான் இந்த தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, இயேசு சுகமாக்குவார் என்கிற அந்த விசுவாசத்தோடும் அவர் இரக்கமுள்ளவர் என்கிற அந்த நம்பிக்கையோடும் அவன் கடந்து வருகிறான். வருகிற வழியில் அநேகர் அவனை துரத்திருப்பார்கள், அடித்திருப்பார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவன் இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறான். அல்லேலூயா. ஏன் இதை நான் கரெக்டா சொல்றேன்னு சொன்னால், மீரியாம் மோசேக்கு விரோதமாக பேசின போது, மோசேயை கொண்டு மாத்திரமா கர்த்தர் பேசினார், எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் மீரியாம் பேசின போது கர்த்தர் மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தார். குஷ்டரோகத்தை கொடுத்த போது அவர் சொல்றார், 7 நாள் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் பாளையத்துக்கு பட்டணத்தை விட்டு வெளியேதான் இருக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் இருந்து அந்த மனுஷன் சுகம் பெற வேண்டும், இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர் என்று சொல்லி அவன் மனுஷன் கேள்விப்பட்டு அவன் கடந்து வருகிறான், பட்டணத்துக்குள் கடந்து வருகிறான். அவன் இருக்கிற இடத்திலிருந்து கடந்து வருகிறான். வருகிற வழியில அநேகர் அவனை அடித்திருப்பார்கள், துரத்திருப்பார்கள், விரட்டியிருப்பார்கள், உள்ள பட்டணத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பான். ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறான். பாருங்க, அவன் கடந்து வந்த வரும் வழியில் அவன் அநேக துரத்தி இருக்கலாம். ஆனால் அவனை அது எல்லாம் தாங்கிக் கொண்டு இயேசுவுக்கு முன்பாக வந்து பாருங்க, அவன் என்ன செய்யறான், இயேசுவுக்கு முன்பாக வந்து அவருடைய முகத்தை பார்க்கல, இயேசுடைய முகத்தை அவன் பார்க்கல. வந்த மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். குஷ்டரோகம் இருந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகமுப்பர விழுந்துட்டான். முகத்தை இயேசு முகத்தை பார்க்கல. வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் சொல்றான், அந்த மனுஷன் சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று சொல்றான். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்துச்சுன்னா என்னை சுத்தமாக்கு என்று சொன்ன போது
அவரை வேண்டிக் கொண்டான். அவர் முகத்தை பார்க்கல, முகங்கொப்புற தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு இரக்கம் செய்யுங்க, இந்த குஷ்டரோகத்திலிருந்து குஷ்டரோகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி அவன் முகங்குப்புற விழுந்து அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதுக்கு அப்புறம் 13வது வசனம் வாசிக்கும் போது, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அல்லேலூயா. இப்ப குஷ்டரோகம் பிடித்த மனுஷரை கண்டாலே நம்ம விலைக்கு போறோம். ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனை தொட்டு, நீ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி. இதுதாங்க தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஏன் அந்த இரக்கத்தை அவர் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் வந்தது வியாதி உள்ளவர்களையும் பிசாசு பிடித்து அநேகருக்கு சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் குஷ்டரோகியான மனுஷனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொன்னால், அவரை நம்மை தொட்டு சுகமாக்க அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வியாதியில நம் முடியாம எழுந்திருக்க முடியாம கிடப்போம் என்று சொன்னார், அவர் நம்ம மேல் இரக்கம் வைத்து நம்மை சுகமாக்க அவர் நல்ல இருக்கிறார். பெரும்பாடோட ஸ்திரீ 12 வருஷம் அவர் பெரும்பாடோடு இருக்கிறான். அவரை நினைக்கிறான், அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாகுவேன். ஏன்னா அவருடைய இரக்கம் பெற வேண்டும் என்று சொன்னா நம்மை தாழ்த்த விரும்புகிறான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போதுதான் அவன் செய்த காரியம் அதுதான். குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் இயேசு சுற்றி மனுஷன் நிறைய இருக்கிறாங்க. பட்டணத்துல இயேசு இருக்கிறார் என்று சொன்னாலே சரி, பட்டணத்துல இயேசு இருக்கிறார் என்று சொன்னாலே சுற்றியும் ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் மத்தியிலே குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் வந்து முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என்னை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் சொல்றார், அவனை தொட்டு கையை நீட்டி அவனை தொட்டு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க, குஷ்டரோக மனுஷனை தொடுறாரே, இவருக்கு அந்த குஷ்டரோகம் பிடித்திருமே அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்திலே இரக்கம் பெற்று அவன் அந்த குஷ்டரோகியை தொட்ட மாத்திரத்திலே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அவன் சுகமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இதே போலத்தான் நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க வாசிக்கும் போது நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் எலிசா தீர்க்கதரிசியில கடந்து வரான். அவன் நினைச்சான் அவரை தொட்டு அவன் எண்ணெயெல்லாம் பூசி என்னை சுகமாக்கும் என்று சொல்லி. ஆனால் எலிசா சொல்றான், இப்ப யோர்தானிலே 7 தரம் நீ முங்கி எந்திரி முடிச்சு. அவன் கடந்து வரான், கோபத்தோட கடந்து வரான். கடந்து வந்த போது அவன் சொல்றான், ஏன் நான் இருக்கிற தேசத்துல அற்புதமான நதிகள் இல்லையான்னு சொல்லி தன்னோட தேசத்தை பெருமைப்படுத்துறான். அங்க ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவரே அவர் வேறொரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தாங்க நீ சொல்லி செய்திருப்பீர் அல்லவா, அவன் 7 நேரம் தண்ணீர் தானே முழுக்க சொன்னா நீங்க போய் முங்குங்க என்று சொல்லி அவன் சொன்ன போது அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் தன்னை தாழ்த்தின போது அவன் 7 தரம் முங்கி 7ஆம் தரம் எந்திரிக்கும் போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரமாய் மாறிற்று. அல்லேலூயா. ஏன்னா இரக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். இங்க குஷ்டரோகி செய்த காரியம் அதுதான். ஏன் வியாதியஸ்தர் மேல கர்த்தர் இரக்கமா இருந்தார்னு சொன்னா, இந்த வியாதி நிமித்தம் அவர்களுடைய குடும்பம் அவனை வெறுத்தது. அது வியாதி நிமித்தம் அவன் பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறான். அவனை சாப்பிடுவதற்கு உண்டான கஷ்டம், சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்த போது என் தேவன் வியாதியஸ்தர் மேல இரக்கம் வைக்கிற தேவனா இருந்தான். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கின உடனே பாருங்க, அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று சொன்ன போது அவன் போய் பலி செலுத்தின உடனே அவருடைய காரியம் எல்லா ஜனங்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இரக்கத்தை நம்முடைய தேசத்திலே வாழ்ந்த ஒரு அம்மையார் அவர்கள் அதை முழு ஊழியமாக அவர்கள் செய்தார்கள். அன்னை தெரசா அவர்கள் இந்த தொழுநோய் அந்த இடத்திலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள் முழு மனதோடு. ஏன் அவர்களுக்கு அந்த இரக்கம் கிடைத்தது என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய அந்த அன்பை பெற்றுக் கொண்டது நிமித்தமாக, அந்த அன்பை அவர்கள் அடைந்து கொண்டது நிமித்தமாக அவர்கள் குஷ்டரோகி மற்றும் தொழுநோயில ஜனங்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஏன் கர்த்தர் அந்த வியாதியஸ்தன் மேல் இரக்கம் வைத்தார் என்று சொன்னால், அந்த வியாதி உள்ளவர்கள், வியாதி நிமித்தமாக அவர்கள் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தபோது கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்க அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. முதலாவது வியாதியஸ்தன் மேல் அவர் இரக்கம் வைத்தார். இரண்டாவது, அந்த பார்வையடையாத குருடன் மேல ஏன் அவர் இரக்கம் வைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 35 43 வசனங்கள் வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. 18ஆம் அதிகாரம் 35வது வசனம், பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது குருடன் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அங்க ஒரு குருடன் அமர்ந்து இருக்கிறான். இயேசு எரிகோவுக்கு வருகிறான். அவன் பல வருஷமா அதே இடத்துல தான் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய அந்த ஜனங்களுடைய நடக்கிற சத்தத்தை வைத்து அவன் யார் எப்படி போறாங்கன்னு சொல்லி அவன் அந்த சத்தத்தை வைத்து அவன் காரியங்களை நடத்தி கொண்டிருப்பான். அவன் யோசித்துக் கொண்டிருப்போம், இத்தனை பேர் போறாங்கன்ட்டு. ஆனா பாருங்க, உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அல்லேலூயா. இயேசு கூட போனாங்கன்னா ஒரு கூட்டமா போவாங்க. கூட்டம் போகும்போது என்ன இவ்வளவு கூட்டம் பார்வை தெரியாது, ஆனா காது நல்லா அந்த வசனம் சொல்லும் போது ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று பக்கத்தில் இருக்கிறவனிடத்துல விசாரிக்கணும். அல்லேலூயா. விசாரித்த போது அவன் சொல்றான், அவன் சொல்லும் போது இயேசு போகிறார் என்று சொல்லி 37வது வசனம் சொல்லும் போது இயேசு போகிறார் என்று கேட்ட உடனே பாருங்க, அவனுக்கு இரக்கம் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இயேசு போகிறார் என்று கேட்ட உடனே அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முதல் முறை கூப்பிடுறான். அல்லேலூயா. தேவ சமூகத்துல அவன் முதல்ல கூப்பிடுறான். எப்படி? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அங்க போகிற எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. பேசாத, சத்தம் போடாத, அமைதியா இருந்து சொல்லி. ஏன்னா அவங்களுடைய சத்தத்தை மீறி அவன் கூப்பிட்டா தான் இயேசுடைய காதுல அந்த சத்தம் இருக்கு. அல்லேலூயா. இங்க முன்னடப்பாரும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். 38வது வசனம், அவனை பேசாமல் அதட்டுகிறார்கள். நீ பேசாத, அமைதியாரு, சத்தம் போடாத, அமைதியாரு என்று சொல்லி அதட்டான். ஆனால் அதெல்லாம் அவன் பொருட்படுத்தல. ஏன்னா அவன் பார்வையடைய வேண்டும். அவனுடைய ஆசை, அவனுடைய காரியம் பார்வையடைய வேண்டும். தேவனுடைய இரக்கம் எனக்கு கிடைக்கணும். ஏன்னா இவ்வளவு காலமா இப்படி ஒரு தேவனை நான் கேட்டதில்லை, இப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதில்லை. எல்லாரும் வியாதியஸ்தர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டது நிமித்தமாக தான் அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. முதல் கூப்பிடும் போது எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. அதை பார்க்கிலும் அதிகமாக 2வது முறை கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசு நின்றார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போது தாங்க இயேசு நிற்பார். நான் ஒரு காரியத்துக்கு போகிற ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கூப்பிட்டால் மாத்திரமே இயேசு நின்று நமக்கு பதில் கொடுப்பாரே தவிர, இரக்கம் வைப்பாரே தவிர, நான் போகும்போது, நான் நிற்கும் போது, நான் தேவன் முழுமனதோடு கூப்பிடும் போதுதான் இயேசு நின்று எனக்கு இரக்கம் செய்வார். இங்கே அந்த குருடனுக்கு இரக்கம் செய்ய காரணம், அவன் தன் சத்தத்தை மீறி தனக்கு இருந்த எல்லா பலத்திலும் கர்த்தரை நோக்கி அதிகமாய் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. இயேசு நின்று சொல்றார், அவனை தம்மிடத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். 39வது வசனம் சொல்லும் போது, சத்தம் கேட்டு இயேசு நின்று அவனை கொண்டு வர சொல்லி அவனை நோக்கி கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. யாருங்க கேட்பா நம்மளை பார்த்து? இப்ப நான் மனுஷனிடத்துல போறேன், எனக்கு இந்த உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம கேட்டான், செய்யறேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டான். செய்வேன், ஆனா செய்வேன்னு சொல்றவங்க அந்த உதவியை செய்ய மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நம்பி ஒரு இடத்துக்கு போவேன், நான் நம்பி நான் காரியத்துல முன்னாடி எடுத்து வைப்பேன், இவங்க எனக்கு இந்த உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்பி போவேன். ஆனால் எனக்கு ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சும். ஆனால் இங்கே அந்த குருடன் சொல்றான், நான் நம்பி இயேசுவை நான் கூப்பிட்டேன், அவர்னால இரக்கம் பெறுவேன் என்று சொல்லி சத்தம் கேட்டு நின்ற இயேசு அவனை கொண்டு வர சொன்னார். பாருங்க 40வது வசனம், அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி
அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் அமைதியா, வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கிறான். இயேசு எங்க நிற்கிறாரு, அவன் எங்க நின்று கூப்பிடுறான்னு அந்த தூரம் தெரியாது. ஆனால் அவனுடைய சத்தத்தை கேட்ட இயேசு நின்ற மாத்திரத்துல அவனை கூப்பிட்டு வர சொன்னார். கூப்பிட்டு வந்த உடனே அவனை நோக்கி 41வது வசனம் வாசிக்கும் போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் கர்த்தர் கேட்பார். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை விடுங்க. எனக்கு இந்த தேவை உண்டு, எனக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு தேவை உண்டு, எனக்கு இது சந்திங்க என்று சொல்லி நம்ம கேட்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த குருடனுடைய இரக்கம் எப்படி? ஏன் இந்த இரக்கத்தை பெறுவதற்கு தேவன் அவனை கூப்பிட்டான். அவன் தேவன் மேல் இரக்கம் பெறுவதற்கு, குருடன் மேல் தேவன் இரக்கம் வைப்பதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. இங்க அவனுடைய விசுவாசம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. 43 வசனம் இயேசுவை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த இரக்கம் காண்பிப்பதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நமக்கு முதலாவது தேவன் வியாதியஸ்தன் மேல் இரக்கம் வைத்தார். அவன் குஷ்டரோகியா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அவனை வெறுக்கல. அவன் குஷ்டரோகம் பிடிப்பதற்கு அவன் பாவம் செய்தவன் என்று சொல்லி கர்த்தர் வெறுக்கல. ஆனால் அவனை தொட்டு சுகமாக்கினான். 2வது குருடனுடைய இரக்கம், குருடன் மேல் இரக்கம் வைப்பதற்கு அவனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. இயேசு நினைத்திருந்தார் என்று சொன்னால் அங்கே நின்றுக்க முடியாது. அவன் போகிற போதே அவன் சத்தத்தை கேட்டு அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சத்தம் தானே கேட்டு போட்டு பேசிட்டு போட்டு கத்திட்டு போட்டு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்கிற அந்த அன்புள்ளவர் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நின்று அந்த குருடனை அழைத்து அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த அடுத்த உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்படி ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இதுதான் இரக்கம். அவர் ஏன் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி அதிகமாக நம்ம விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் வைக்கிறார். 3வது காரியம், ஒரு தாயின் மேல் அவர் இரக்கம் வைக்கிறார். ஒரு தாயினுடைய அழுகையை கண்டு அவர் மேல் இரக்கம் வைக்கிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். இங்க ஒரு தாயினுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் இரக்கம் வைத்தார். ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனும் இறந்து போனான். கணவரா அது சொல்லப்பட்டது, அவர் கைப்பெண்ணா இருந்தார். உறவினர்கள் யாரும் இல்லை. அவர் தனிமையிலே விடப்பட்டிருந்த சூழ்நிலையில தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இறந்து போனான் என்று சொல்லி அவர் அழுது கொண்டு வந்த சமயத்துல அந்த தாயின் மேலே கர்த்தர் இரக்கம் வைத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் ஏன் இந்த காரியத்தை நான் எடுக்கும் போது கல்வாரி சிலுவையில தன்னுடைய தாயாய் இருக்கிற மரியாளை, தன் அன்பின் சீசனா இருக்கிற யோவானை பார்த்து சொல்லுகிறார், கல்வாரியில தொங்கி அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட சமயத்துல தாயை பார்த்து, ஸ்திரியே அதே உன் மகன் என்று சொல்லி, தன்னுடைய சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி, தன் தாய் தனிமையாய் இருக்கக்கூடாது, அவர் உதவி செய்வதற்கு ஒரு மகன் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீசனை அவருக்கு மகனாகவும் அந்த சீசனுக்கு தன்னுடைய தாயை தாயாகவும் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு தாயினுடைய ஏக்கம் இங்க வெளிப்பட்டது. பாருங்க, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால் ஊரிலே வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் கடந்து வராங்க. ஜனங்கள் எல்லாம் கடந்து வந்த சமயத்திலும்
அவருக்கு அந்த தாயை கண்ட உடனே இரக்கம் வந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இறந்து போனான். எனக்கு அடுத்து உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு நான் நம்பி போய் ஒரு இடத்துல இருப்பதற்கு எனக்கு யாரும் இல்லை என்கிற அந்த எண்ணம் அந்த தாயாருக்கு இருந்தபோது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. அவள் மேல் இரக்கம் வைத்தார். பாருங்க, அழாதே என்று சொல்லி அந்த தாயாரை பார்த்து சொல்றாங்க, அழாத, மகனை நம்ம உயிரோட எழுப்புவேன் என்று சொல்லி அழாத. அவன் ஒரே பிள்ளைதான் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் நம்பி போய் நிற்கிறதுக்கு வெகு ஜனங்கள் கூட வரலாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட வரலாம். ஆனால் கடைசியாக நிற்பதற்கு மகன் இல்லை. தனிமையில் இருக்கிற தாயை கண்டு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய இரக்கம். இதுதான் தேவனுடைய இரக்கம். இந்த தாயாருடைய கண்ணீரை கண்டது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வெகு ஜனங்கள் கூட வராங்க, சொந்தம் வந்த எல்லாம் கூட வருது. ஆனால் மகனை அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த தாயார் தனிமையில தான் இருப்பாங்க, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை என்று நினைத்த தேவன் தாயாரை பார்த்து சொல்றார், நீ அழாதே. அவன் பேர் மனதுருகி, அது பேர் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை சுமந்து கொண்டு வந்த அந்த பாடையை தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே அவர்கள் நின்று தூக்கி வந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவன் சொன்ன உடனே 15வது வசனம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் எப்படிப்பட்டது பாருங்க. அல்லேலூயா. ஒரு தாயினுடைய கண்ணீரை கண்டு தன் உதவி செய்ய அடுத்த வேலைக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த தனிமையில் இருக்கிற அந்த தாயாரை கண்ட தேவன் அவள் மேல் மனதுருகி இரக்கம் வைத்து அந்த மகனை உயிரோடு எழும்ப செய்தார் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்த எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவன் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மேல் இரக்கம் வைப்பதற்கு முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களின் இரக்கங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த தாயாருடைய கண்ணீரை கண்ட தேவன் இந்த நாளிலும் நம்முடைய கண்ணீரை கண்டும் நமக்கு அவர் உதவி செய்ய, இரக்கம் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழைக்கவும் மாட்டார். தானியேல் புஸ்தகம் கடைசியாக தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிக்கும் போது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா. மன்னிப்புகளும் உண்டு, இரக்கங்களும் உண்டு. அவர் இரக்கத்திற்கு முடிவு இல்லை, அவர் அன்புக்கு முடிவு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இமை பொழுது கர்த்தர் உங்களை கைவிட்டிருந்தாலும் அவருடைய இரக்கம் உங்களை சேர்த்து கொண்டிருக்கும், அவருடைய கிருபை உங்களை தாங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய், ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையின் பிரகாரமாய், தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். வியாதியுஸ்தவன் மேலே அவர் இரக்கம் வைத்தார், குருடன் மேலே கர்த்தர் இரக்கம் வைத்தார், ஒரு தாயின் மேலே அவர் இரக்கம் வைத்தார். அப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் அந்த வியாதியஸ்தனை கர்த்தர் குஷ்டரோகியை தொட்டு கர்த்தர் சுகமாக்கினார். பார்வையடையாத அந்த குருடனை கர்த்தர் நீ பார்வையடைவாயாக என்று சொல்லி விசுவாசம் ரட்சித்து என்று சொன்ன போது அவன் பார்வையடைந்தான், இரக்கம் பெற்றான். ஒரு தாய் தனக்கு உண்டான நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில இருந்த தாயாருடைய கண்ணீரை கண்டு அவர் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி மருத்துவனை கர்த்தர் எழுப்பி அவன் தாயின் இடத்தில் ஒப்பு கொடுத்தான்.
காலை வேளையில தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறான். நாம் மற்ற ஜனங்கள் மேலே நம் இரக்கம் காண்பிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான். அன்பு தேவ ஜனமே, தேவன் இரக்கமுள்ளவர், நாமும் இரக்கமுள்ளவராக இருப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம். இந்த ஜனம் அந்த ஜனம் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வு பார்க்காதபடி எல்லோரும் ஒரே ஜனம் என்று சொல்லி பார்த்து இரக்கம் காட்டுவோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. தாயினும் மேலாக அன்பு வைத்த அந்த தேவன், தாயினும் மேலாக இரக்கம் வைத்த தேவன் காலை வேளையில நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கேட்ட வார்த்தை பிரகாரமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரக்கமுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பெற்ற இந்த இரக்கத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கும் நான் சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் இரக்கம் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தகப்பனே, மனுஷரை நம்பி நான் வரல ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய நண்பர்களை நம்பி நான் வரல ஆண்டவரே. என்னுடைய சொந்த பந்தங்களை நம்பி நான் வரல ஆண்டவரே. உண்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்களும் உண்டு, மன்னிப்பும் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இரக்கத்தின் இரங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும், அதை பலப்படுத்து. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் என்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.